நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுறியா? ஏய், உண்மையை சொல்லு, நீ எதுக்காக காலை வாரின? யாருக்காக நீ அந்த கோர்ட்ல மாத்தி பேசுன? ஏய், இது என்னுடைய தப்பு இல்ல மிஸ்டர். உன்னோட தப்பு இல்ல, உன்னை நம்பி ஒருத்தன் இப்படி செய்ய சொல்லியிருக்கானே அவனோட தப்பு. சாட்சிகளும் சுசீலோட ஆதாரமும் அருணுக்கு எதிராக இருக்கு. அதான் இங்க பிரச்சனையே. நீ ஒரு பெரிய வக்கீல்னு சொன்னியே, இதெல்லாம் முன்னாடி உனக்கு தெரியாதா? இந்த கேஸ் இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்கிட்ட போய் சொல்லாத வக்கீலு, சொல்லு. இந்த விளையாட்டுல பின்னாடி இருக்கிறது யாரு? யாருக்காக இந்த கேஸ்ல என் மாப்பிள்ளை நீ மாட்ட வச்ச? இங்க பாருங்க, சத்தியமா அதை நான் யாருக்காகவும் பண்ண கிடையாது. காட் ப்ராமிஸ். நான் அதை நம்ப மாட்டேன். நீ யாருக்காக பண்ணியிருந்தாலும் அவனையும் நான் கண்டுபிடிப்பேன். அன்னைக்கு நம்ம மறுபடியும் பார்ப்போம். ஆனா இந்த மாதிரி இல்ல, புரியுதா? சுகுமார், நம்ம அப்பீலுக்கு போலாம். எதுக்கு? அருணுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரதுக்கா? என் பொண்ணோட புருஷனை நீ அவகிட்ட இருந்து 5 வருஷம் பிரிச்சு வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம 3 லட்சம் ரூபாய் அபராதம். உன்னை நான் விட போறது இல்ல. ஏ போயா. யோ, நீ புத்திசாலி நினைக்காத, உன்னை நான் தூக்கிடுவேன். ஏய், தூக்குடா, இப்ப தூக்குடா. நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்லும் போதே நான் உன்னை சந்தேகப்பட்டேன்டா. அது எடுறா, எடு, குடுங்க. என்ன இது? ஒரே பணமா இருக்கு. யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? நான் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். அப்படின்னா இத நான் வச்சுக்கிறேன். அது என்னோட பணம். இது உன்னோட பணம் இல்ல. 3 லட்சம் ரூபாய கனகராஜ் பொண்டாட்டிக்கு கொடுக்கணும்ல, அதனோட முதல் தவணையா நான் இந்த பணத்தை அவளுக்கு கொடுக்க போறேன். அது உன்னோட பணமா தான் இருக்கணும்னு அந்த கடவுளே முடிவெடுத்திருக்கான் பாரு. அப்புறமா பார்க்கலாம். இங்க நடந்த சம்பவத்தை நீ பெருசு பண்ணனா உன்னை கொலை பண்ண கேஸுக்காக நான் இன்னொரு வக்கீலை ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கும். புரியுதா? உனக்காக தான் நான் பேசாம வந்தேன். இல்லைன்னா அந்த வக்கீலோட கதையவே முடிச்சிருப்பேன். அவ்வளவு பெரிய சதி அவன் நமக்கு பண்ணியிருக்கான். மனுஷங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? ரொம்ப நம்பிக்கையா வராங்க, நேரம் வரும்போது ஏமாத்திடுறாங்க. சாரி சொல்லி எந்த யூஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும். அவர் இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்களும் அந்த வக்கீலை ரொம்பவே நம்பணும். தப்பா நினைக்காதீங்க அண்ணே. இல்லைங்க, நான் எதுவும் தப்பா நினைக்கல. நீங்க எங்களுக்கு உதவி தானே செஞ்சீங்க. நீங்க அந்த ஆள் அடிச்சதா சொன்னீங்களே, அதுதான் கரெக்ட். நான் அவனை பார்த்துருந்தா கூட அதைத்தான் செஞ்சிருப்பேன். உண்டுலன்னு பண்ணிருப்பேன். பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திருக்கானா? இவங்களுக்கெல்லாம் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸே கிடையாதா? நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அவனுக்கு தான் நஷ்டம். என் பிசினஸ்ல சம்பந்தப்பட்ட இனி எந்த கேஸும் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். பழக்கம் இல்லாத, சொந்தம் இல்லாத ஒரு ஆளு நம்மள எதுக்கு ஏமாத்துறாரு? வக்கீலுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க. யாரோட சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டுதான் அவர் இப்படி பண்ணியிருக்காரு. உங்களுக்கு யார் மேலயா சந்தேகம் இருக்கா? இல்ல.
எங்க மேல விரோதம் இருக்க யாரோ ஒருத்தர் தான். யாரா இருந்தாலும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவாங்க. அன்னைக்குதான் அவனுக்கு கடைசி நாள். இன்னும் நீ சாப்பிடவே இல்லையப்பா. மதியமும் சாப்பிடலையா? எனக்கு வேண்டாம் சார். இல்ல பட்னியா கிடந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? யோ, இப்படி பட்னியா கிடந்தேன்னா தண்டனை எதுவும் குறையாது. பொண்டாட்டி குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, தண்டனை முடிஞ்சு போகும்போது நோயாளியா வெளியே போக போறியா? சாப்பிட்டு படுத்து தூங்கு தம்பி. மாவு மீதி இருக்கு, தோசை சுடட்டுமா? சுடு இந்தோ. உனக்கு தூக்கம் வரலையா? ஜெயிலுக்கு நான் வந்த புதுசுல நானும் இப்படிதான் இருந்தேன். சாப்பாடும் சாப்பிடல, தூக்கமும் வரல. அதுக்கப்புறம் என்ன கிடைச்சாலும் சாப்பிடணுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். எப்போ படுத்தாலும் தூக்கமும் வந்துடும். ஆனா வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் எல்லாம் மாறிடும். அன்னைக்கு எனக்கு சாப்பாடு இறங்காது, தூக்கமும் வராது. நவம்பர் 12ஆம் தேதி. அன்னைக்கு தான் உங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்களா? இல்லை, நவம்பர் 12ஆம் தேதி தான் என்னோட கல்யாணம். தண்டனைன்னு தெரியாம எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை தான் அது. என்னோடது காதல் கல்யாணம். என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரும் ஏற்றுக்காம தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த அளவுக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும். நானும் கண்ணை மூடிக்கிட்டு அவளை லவ் பண்ணேன். அங்கே தான் நான் ஏமாந்து போனேன். ஆம்பளைங்களில் பல பேர் முட்டாளாக தான் இருக்காங்க. காதலிக்கும் போது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. வேற எதையும் பார்க்கவும் கேட்கவும் மாட்டாங்க.
ஆனால் பொம்பளைங்க அப்படி இல்லை. காதலிக்கும் போதே ப்ரெஷர் குக்கரோட விசில் 2வது விசிலா 3வது விசிலான்னு அவங்க சரியாக ஞாபகம் வச்சுக்குவாங்க. இந்த பொண்ணுங்கனாலே இப்படி தானே அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஓப்பனாக சொன்னா ஜங்ஷனில் பேக்கரி வச்சுட்டு இருந்தவனோட அவள் ஒன்றா இருந்ததை என் கண்ணால் பார்த்துட்டேன். அவன் என் காலை பிடிச்சி அழுதான். ஆனால் என் பொண்டாட்டி இருக்கல்ல, அவள் என் முன்னாடி நின்று கத்த ஆரம்பிச்சிட்டா. அந்த கோவத்தில் நான் 7-8 வெட்டாவது வெட்டியிருப்பேன். அந்த நேரத்தில் வெட்டு கத்தியோடு நான் ஸ்டேஷனில் போய் சரணடைஞ்சப்போ நான் மனசு உடைஞ்சு அழுதுட்டேன். குழந்தைங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க ட்வின்ஸ். எங்க அம்மா கூட தான் இருக்காங்க. குழந்தைங்கள நினைச்சதா கவலையா இருக்கும். அவங்க எதிர்காலத்தை நினைச்சுதான் எல்லா விதி. வேற என்ன சொல்றது? இவ்வளவுதான் வாழ்க்கை. உங்களுக்காக பாசத்தை காட்ட ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கால்ல, நீங்க புண்ணியம் பண்ணிருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? காயம்தான், பார்க்கலையா? அது தெரியுது. எதுக்கு இப்படி தலையில அடிபட்டு வந்திருக்கீங்க? என்ன ஆச்சு? வாசப்படியில் நான் தெரியாம இடிச்சுக்கிட்டேன். வாசப்படி இல்லையா? ஆமா, கதவுல. கதவு இடிச்சதுன்னு சொல்றீங்க, ஆனா தலையில எப்படி அடிபட்டுச்சு? நான் சொல்றேன் சித்தி. அப்பா நைட்டு கார்ல இருந்து இறங்கி இங்க வந்துகிட்டு இருந்தப்போ நான் வண்டியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கார்ல இங்க வந்தீங்களா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியவே இல்ல. அதாவது பார்வதி, காரோட டோர் தான் என் தலையில இடிச்சுது. இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆக மொத்தம் என் தலையில அடிபட்டுருச்சு. இந்த பிளாஸ்டர் என் தலையில ஒட்டிட்டாங்க. நினைச்ச வேலை எதுவும் நடக்கவே இல்லை. நினைச்ச வேலையா? அது என்னது? அது வந்து தலையில அடிபட்டதுல இருந்து அப்பா இது மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காரு சித்தி. அபி, இருந்தாலும் ஒரு டாக்டர் கிட்ட காமிக்கிறதா நல்லது. தலையில இருந்து ரத்தம் வந்துச்சுன்னா மூளை தான் பாதிக்கும். நான் எதுக்காக உனக்கு கால் பண்ணேன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான். பேங்க் வரைக்கும் போகணும். நான் காலை பார்க்கவே இல்லை சித்தி. பரவாயில்ல, இப்ப போயிட்டு வந்துடலாம். அப்பா இங்கேயே இருக்கட்டும். பேங்க்ல அப்படி என்ன வேலை பார்வதி? இங்க நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சொத்தோட பத்திரம், கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல்ல போட்டு பத்திரமா வச்சிருந்தேன். இங்க பத்திரமா இருக்கிறது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. யாராச்சும் வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னா? திருட வந்து அடி வாங்கினது அமைச்சர். அதனால்தான் எல்லாத்தையுமே பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வைக்கலான்னு நினைச்சேன். பேங்க் லாக்கர்லையா? ஆமா.
அதை பேங்க்ல வச்சுட்டோம்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்படி யாராவது பத்திரங்களை எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நீங்க எதுக்கு பயப்படுறீங்க சித்தி? என்னன்னு தெரியல, என் மனசுக்கு அப்படி தோணுது. அப்படின்னா நம்ம ஒரு வேலையை பண்ணலாம். இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரிஜினலா பேங்க்ல வச்சிடலாம். எதுக்காக ஜெராக்ஸ் எடுக்கணும்? ஒரு செட்டு ஜெராக்ஸாவது இருக்கட்டும், எதுக்காவது தேவைப்பட்டா எடுத்து பாத்துக்கலாம்ல. சரி, நான் ஜெராக்ஸ் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்படியே எல்லாத்தையும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அப்படியே இந்த பத்திரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்பா சொன்னது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா நான் எல்லாத்தையுமே லாக்கர்ல கொண்டு போய் வச்சுட்டேனே. வச்சிட்டியா? இவளுக்கு ஃபோன் பண்ணும்போது இவ எடுக்கலையா, அதனால டிரைவரை கூப்பிட்டுட்டு பேங்க்குக்கு போயிட்டேன். சுருக்கமா சொல்லணும்னா இங்க இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ பேங்க் லாக்கர்ல இருக்கா? ஆமா. நான் கனவு கண்ட எல்லாத்தையுமே நீ நாசமாக்கிட்ட. என்ன சொன்னீங்க? இல்ல, நல்லதுன்னு சொன்னேன். இதை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன். வாங்கிக்கோங்க. என்ன இது? பணம் 3 லட்சம் ரூபா தரணும்னு சொன்னாங்கல்ல, இதில் 50,000 இருக்கு. பாக்கி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறேன். இந்தாங்க. வேண்டாம். ஐயோ, 3 லட்சத்தையும் ஒன்றா கொடுத்தா தான் வாங்கிக்குவீங்களா? உடனடியாக எங்களால் ரெடி பண்ண முடியாதுங்க. இப்போ கிடைச்ச 50,000 முதல்ல வாங்கிக்கோங்க. மீதியை நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். நான் ஏமாற்ற மாட்டேன். நான் 3 லட்சத்தையும் மொத்தமாக கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வாங்கிட்டேன்னு கையெழுத்து போட்டால் போதும். நம்பிக்கை இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. என் வீட்டுக்காரோட உயிரோட விலையை தான் இப்போ நீங்கள் கொடுக்க போறீங்க. இந்த பணத்தை பார்க்கும் போதெல்லாம் என்னோட மனசு ஏங்கும். இதை வாங்கினா நான் நல்லா இருக்க மாட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நஷ்டப்பரிகாரமாக இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னது என்னோடதோ இல்லை இந்துவோட முடிவோ இல்லை. இது கோர்ட்டு கொடுத்த அபராதம் தான். எனக்கு உண்டான நஷ்டத்துக்கு இது எப்படி பரிகாரமா இருக்க முடியும்? எதுக்கும் இன்னொரு தடவை யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன பையன் தனியாக ஜெயிலில் இருக்கான். ஒன்றும் தெரியாத குழந்தைய வச்சுக்கிட்டு என் பொண்ணு தனியாக இருக்கா. எங்களுக்கு எந்த பிடியும் கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. நாம இந்த மாதிரி சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கான நேரமும் இல்லை. கோர்ட்டோட தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு தான் அருண் ஜெயிலில் இருக்காரு. இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க சொல்லி கோர்ட்டோட தீர்ப்புலையும் இருக்கு. அதனால இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். இந்தாங்க, வாங்கிக்கங்க. நான் கிளம்பணும். என்னங்க என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் பாட்டுக்கு போறீங்க. நான் இந்த பணத்தை இங்க வச்சுட்டு போறேங்க. எப்படியாவது இந்துவோட ஹேண்ட் ரைட்டிங்கை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அவளோட ஹேண்ட் ரைட்டிங்கை அவள் கண்டிப்பாக ஏதோ ஒரு நோட்டில் எழுதி வச்சிருப்பா.
பிரிண்டடா இருக்கே. இருக்கு. இந்தோவ கைப்பட எழுதின லெட்டர், சைனும் இருக்கு. இது போதும். ஐயோ, அழுவாதம்மா. சரி சரி சரி, அழாத. இப்ப போய் தூங்கலாமா? ஒன்னும் இல்ல. ஓ, என் தங்க பொண்ணு எதுக்கு அழுவுறா? அழக்கூடாது. எங்க எடுத்து வச்சது? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.